இருக்கு. இந்த மாதிரி ஒரு மலையில தானே ஆபிரகாம் ஈசாக்க பலியிட கொண்டு போனாரு. வாவ், இந்த இடம் எவ்வளவு சூப்பரா இருக்கு. எவ்வளவு மரங்கள் எல்லாம் இருக்கு. அழகா காத்தெல்லாம் வீசுது. வாவ், இந்த மாதிரி மரங்கள்ல உள்ள இலைய தானே ஆதாமும் ஏவாளும் உடுத்திருப்பாங்க. இந்த பெரிய காட்டுல தனியா வந்தியா? வா வீட்டுக்கு போவோம். அம்மா அம்மா, பைபிள் படிக்கணும்னு ஆசையா இருக்குமா? எனக்கு படிக்க வேற தெரியாது. அதுல எவ்வளவு அதிசயங்கள்லாம் இருக்கு தெரியுமா? நான் எப்படியாவது வளர்ந்து பைபிள் வாங்கி படிப்பேம்மா. அம்மா, மேரி ஜோன்ஸ், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ் அம்மா? அது 3 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண போறாங்களா? ஐ ஜாலி, நான் ஸ்கூலுக்கு போவேன். அடுத்து 3 கிலோமீட்டர் தூரம் இல்லாம நமக்கு அது சாத்தியம் ஆகாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். 3 கிலோமீட்டர் தானே, அப்பதான் பைபிள் படிக்கலாம், எல்லாமே படிக்கலாம் இல்லம்மா. நான் போவேன் அம்மா, நீங்க என்ன விடுவீங்களா? அம்மா அம்மா, இன்னைக்கு என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கு? ஆமாம்மா, நான் இன்னைக்கு எல்லா முட்டையும் வித்துட்டேன். வித்து ரூபாய் வச்சிருக்கேம்மா. நம்ம பாஸ்டர் சொன்னாங்கல்ல, நம்ம ஒரு பாஸ்டர் கிட்ட பைபிள் இருக்குன்னு, நான் அதை வாங்க போறேம்மா. Come on. பாஸ்டர், என்னம்மா, வாம்மா. உட்காருமா. இல்ல பாஸ்டர். ஒண்ணே இல்ல, உட்கார். பாஸ்டர், எனக்கு பைபிள் வேணும் பாஸ்டர். அப்படியா? ஓகே, கரெக்ட்டா. எனக்கு ஒரு பைபிள் வேணும் பாஸ்டர். நீ எப்படிமா பைபிள் வாங்குவ? இல்ல பாஸ்டர், நான் 6 வருஷமா முட்டை வித்து கொஞ்சம் பணம் வச்சிருக்கேன். அது வச்சு நான் பைபிள் வாங்குவேன் பாஸ்டர். அப்படியாம்மா? என்ன நண்பன் ஒருத்தன் அங்க 40 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கான். அங்க போனா கிடைச்சோம். நீ அங்க எப்படிமா போவா? நிறைய தூரம் இல்ல. பரவாயில்ல பாஸ்டர், அது நான் போய்ப்பேன், ஒண்ணும் இல்ல. இதுக்கு மேல நம்ம செருப்பு போட்டுட்டு போனா செருப்பு
பைபிளை வாங்கிட்டு வரும்போது செருப்பு போட்டுக்கிறேன். பாஸ்டர், நீங்க தானே அந்த தாமஸ் சார்லஸ்? நான் தான். பாஸ்டர், உங்ககிட்ட பைபிள் இருக்குன்னு எங்க பாஸ்டர் சொன்னாங்க? பைபிள் ஸ்டாக் இல்லையே. என்னது? இங்க ஸ்டாக் இல்ல. பைபிள் ஸ்டாக் இல்லையா? ஐயோ, 40 கிலோமீட்டர் கஷ்டப்பட்டு நடந்து வந்த 6 வருஷமா நான் முட்டை வைத்து நான் பணம் எல்லாம் சேர்த்து வச்சு இப்போ நீங்க பைபிள் இல்லைன்னு சொல்றீங்க. அழாதம்மா, புது பைபிள் தான் இல்ல, ஒரு ஆள் யூஸ் பண்ண பைபிள் இருக்கு. அது இருந்தாலும் பரவாயில்ல பாஸ்டர். இந்தா. ரொம்ப நன்றி பாஸ்டர். நான் பைபிள்ல இருக்க வசனம் எல்லாம் மனப்பாடம் பண்ணி என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் நான் படிச்சு கொடுப்பேன் பாஸ்டர். ரொம்ப நன்றி பாஸ்டர். சரிம்மா,